அண்மை செய்தி. சட்டமன்ற மரபையும் ஜனநாயகத்தையும் கேலிக்கூத்தாக்கும் ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். இருப்பினும் அரசின் உரையை புறக்கணித்துவிட்டு அவர் உடனடியாக சென்று விட்டார். அவைக்கு வந்த 3 நிமிடத்தில் அவர் புறப்பட்டு சென்றார். இதனையடுத்து அவர் ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றதை தொடர்ந்து அவரது இந்த செயலுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு கட்சித் தலைவர்களும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசியல் உள்நோக்கத்துடன் ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகவும் CPM குற்றம் சாட்டியிருக்கிறது. சட்டமன்ற மரபையும் ஜனநாயகத்தையும் கேலிக்கூத்தாக்கும் ஆளுநருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. சட்டமன்ற மரபை ஆளுநரின் ஜனநாயக விரோத நடவடிக்கையினை கண்டித்து ஜனநாயக சக்திகள் வலுவான குரலை எழுப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற மரபையும் ஜனநாயகத்தையும் கேலிக்கூத்தாக்கும் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. ஆளுநரின் ஜனநாயக விரோத நடவடிக்கையினை கண்டித்து ஜனநாயக சக்திகள் வலுவான குரல் எழுப்ப வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறது.